நன்றி அண்ணா. அறமில்லாத இந்த செயலை பாவத்தில் பெரும்பாவம் என்று ஏன் சொல்கிறோம்? நல்ல கேள்வி இனியாள். இதற்கு திருவள்ளுவர் திறனில் விழையாமை அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரில். இதன் பொருள், அறத்தை விட்டு பாவ வழியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் சென்று நின்றவனைப் போல மூடன் வேறு இல்லை. சற்று விரிவாக கூறினால், ஒரு செயலைச் செய்யும் போது மனிதன் இயல்பாகவே முக்குணங்களின் அடிப்படையில் செயல்படுகிறான். அந்த செயலுக்கான ஆர்வம் ஆசையால் மட்டும் வந்ததா, அறிவால் வந்ததா, அல்லது இரண்டின் கலப்பாலா என்பதன் அடிப்படையில் அந்த செயல் உருவாகிறது. முழுவதும் அறிவின் வழிநடத்தலால் செய்யப்படும் செயல் சாத்விக குணத்திலும், ஆசையும் அறிவும் சம அளவில் கலந்திருந்தால் ரஜோ குணத்திலும், ஆசை மட்டுமே மேலோங்கினால் தமோ குணத்திலும் நடைபெறுகிறது. இவற்றில் அறமற்ற செயல்கள் அறிவின் பற்றாக்குறையால், ஆசையின் ஆதிக்கத்தால் நிகழ்கின்றன. குறிப்பாக இல்லறத்தின் அடித்தளமாகிய குடும்ப அமைப்பை சிதைக்கின்ற அறமின்மையான இந்த செயல் என்பதால் இது ஆக கீழான மூடத்தனம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார்.